இல்லை இல்லையா, எப்பவுமே வந்து பசங்க பார்த்தீங்கன்னா, அப்பா கிட்ட கொஞ்சம் விலகி தான் இருப்பாங்க. அம்மா கிட்ட தான் க்ளோஸா இருப்பாங்க. பொண்ணுங்க வந்து அப்பாட்ட க்ளோஸா இருப்பாங்க. அம்மாட்ட கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அது இயல்பா நடக்கிற ஒரே விஷயம் தான். அவங்க வீட்லயும் நம்மள மாரி என் வீட்ல இருக்கிற மாரி ஒரு பொண்ணு, ஒரு பையன் தான். ஒரு அன்எக்ஸ்பெக்டடா சிஸ்டர் இதாயிட்டாங்க. அதனால இவர் மட்டும் தான். அம்மாட்ட ரொம்ப பிரியமா இருப்பாரு. அப்பா ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. ஸ்ட்ரிக்டான அப்பா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா. ஓகே. அதனால கொ கொ அதாவது ஒரு தொழில் முறையா ஓகே. ஸ்பாட்ல கூட அப்பா, பையங்கிற அந்த இதெல்லாம் இதெல்லாம் இருக்காது. இல்ல. இல்ல. ஓகே. அவரு ஒரு டைரக்டர். இவரு ஒரு ஆர்டிஸ்ட். சில விஷயங்கள் மட்டும் பிகினிங்ல ஆரம்பத்தில என்ன பண்ணுவாருன்னா, இதுதான் சீன் இத மட்டும் நீ எடுத்துரும்பாரு. ஒரு சில நாகரீகம் கருதி. ஓகே. அது அப்போ ஒரு புரியுது. படம் 2 படத்துல அப்படி இருந்தது. அப்புறம் இதாயிடுச்சு. பட் என்னதான் ஸ்பாட்ல அப்பா, பையங்கிற மாரிலாம் அவரும் வச்சுக்க மாட்டாரு. இவரும் நடந்துக்க மாட்டாரு. அவரு ஒரு டைரக்டர், இவரு ஒரு ஹீரோ. அப்படிதான் போயிட்டு இருக்கு ரிலேஷன்ஷிப். சரி, இப்போ இந்த ஹீரோ ஏதாவது ஒரு குட்டி குட்டி கரெக்ஷன், சஜஷன்ஸ்லாம் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரிலாம் இருக்கும் டைரக்டர்கிட்ட. அந்த மாதிரி நடந்திருக்காது. அப்படி ஏதாவது தோணுனா டைரக்ட்டா சொல்ல மாட்டாரு. அப்படி டைரக்ட்டா அப்பாட்ட சொல்ல மாட்டாரு. சொல்லுவாரு. ஓ. அண்ணா என்கிட்ட சொல்லுவாரு, "அண்ணா இப்படி இருக்கலாம்ண்ணா, இப்படி இருக்கலாமாண்ணா?" அப்படின்னு தான் கேட்பாரு. ஓகே. உடனே முடிவு பண்ண மாட்டாரு. இப்படி இருக்கலாமாண்ணா?